எங்களுக்கு வந்து டைமே கொடுக்காத சட்டமன்றம் ஆரம்பிச்ச ஒரு 7 நிமிஷத்துலேயே எங்களை தூக்கி குண்டுகட்டா வெளியே போடுங்க. சபாநாயகர் வாயிலிருந்து வந்த வார்த்தை குண்டுகட்டா தூக்கி போடுங்க. இது ஜனநாயகத்துக்கு உள்ள வார்த்தை இல்லை. இது சில ஜனநாயகத்தில் அவங்க ஆளுங்கட்சி, நாங்கள் எதிர்கட்சி, மக்களுக்கு கோசம் பேச வந்துருக்கோம். புதுச்சேரி மக்கள் இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில மக்களுக்கு கோசம் இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. நாம அந்த கடமையில இருக்கிறோம். அதை கேட்க வரும்போது எங்களுக்கு தூக்கி ஜனநாயக விரோதமா தூக்கி போட்டுருக்காங்க. இதை கண்டிச்சு நாங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்கோம். நிறைய பேர் புதுச்சேரியில இப்ப 10 பேர் மேல செத்து இருக்கிறாங்க. இந்த வாரத்துல மிகப்பெரிய மக்கள் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. இதை பத்தி விவாதிக்கணும். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குதுன்னு சொல்லணும். ஏற்கனவே சட்டமன்றத்தை அறிவிச்ச பல திட்டங்கள், குறிப்பா வந்து கடல் நீரை குடிநீர் ஆக்குறது, கிருஷ்ணகிரி குடிநீரை கொண்டு வர்றது, சங்கராபாணி ஆற்றுப்படுகையிலிருந்து தண்ணி எட்டுன்னு வர்றது, பாலாற்றிலிருந்து தண்ணி எட்டுன்னு வர்றது, பிரெஞ்சு அரசாங்கத்தோட போன திட்டமான ஏஎஃப்டியை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே போன சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. ஏன்னா புதுச்சேரியினுடைய குடிநீர் தேவை ரொம்ப அவசியம் ஆயிடுது. ஆர்டிஃபிஷியல் ஊட்டு பக்கத்தில் பீர் கம்பெனியை கொடுத்துட்டு அவன் தண்ணி பூரா உறிஞ்சி எடுத்துட்டு புதுச்சேரி மக்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை புதுச்சேரி போடப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆகி அது எல்லாமே வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. அதெல்லாம் உடஞ்சி போய் பூமியில் ஊறுது. இந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் ஊறி இந்த குடிநீரில் கலந்து அங்கங்கே போரை போட்டு இழுக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து வர்றதால விஷமா மாறி மக்கள் மிகப்பெரிய அவதி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்குது. அதனால வந்து இதெல்லாம் நாங்கள் விவாதிக்கணும்னு சொல்லி காட்டுறோம். எங்களுக்கு வந்து டைமே கொடுக்காத சட்டமன்றம் ஆரம்பிச்ச ஒரு 7 நிமிஷத்துலேயே எங்களை தூக்கி குண்டுகட்டா வெளியே போடுங்க. சபாநாயகர் வாயிலிருந்து வந்த வார்த்தை குண்டுகட்டா தூக்கி போடுங்க. இது ஜனநாயகத்துக்கு உள்ள வார்த்தை இல்லை. இது சில ஜனநாயகத்தில் அவங்க ஆளுங்கட்சி, நாங்கள் எதிர்கட்சி, மக்களுக்கு கோசம் பேச வந்துருக்கோம். புதுச்சேரி மக்கள் இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில மக்களுக்கு கோசம் இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. நாம அந்த கடமையில இருக்கிறோம். அதை கேட்க வரும்போது எங்களுக்கு தூக்கி ஜனநாயக விரோதமா தூக்கி போட்டுருக்காங்க. இதை கண்டிச்சு நாங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்கோம். தள்ளி விட்டு போய் எடுக்க